ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா ஹாலில் உட்காந்துட்டு அக்கௌண்ட்டில் 2 கோடி ரூபாய் மிஸ் ஆகுது, உனக்கு தெரியுமா அபூர்வா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, எனக்கு என்னம்மா தெரியும், நான் எல்லா கணக்குமே கரெக்டாக தானே போட்டுட்ருக்கேன். 2 கோடி ரூபாய்லாம் நான் எடுத்து செலவு பண்ணலை, அப்படி செலவு பண்ணியிருந்தாலும் நான் கணக்கில் எழுதிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க, அப்போ எப்படி 2 கோடி மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீரா சொல்கிறாங்க, நீங்களாம் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா, இந்துவுக்கு 2 கோடி ரூபாய் வரதட்சணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதை மறந்தே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மீரா ஞாபகப்படுத்துறாங்க. அப்பதான் அபூர்வா சொல்றாங்க, ஒருவேளை இந்த 2 கோடி எடுத்துட்டு போயிட்டு கிருஷ்ணா இந்துவுக்கு வரதட்சணையா கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க, இங்க பாருங்க அபூர்வா, நான் இன்னும் அண்ணனுக்கு தெரியாம காசெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, அப்ப எப்படி 2 கோடி ரூபாய் மிஸ் ஆச்சு, ஒருவேளை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அது இந்த அக்கௌண்ட்ல எழுதியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கேள்வி கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த 2 கோடி ரூபாவை எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, சரி விடுங்க, அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கிருஷ்ணா சொல்கிறாங்க, அபூர்வா என் மேலே இப்படி பழி போடுறது என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, சரி அந்த 2 கோடி ரூபாய் பணம் எங்கே போச்சுங்கிறத நான் போலே கண்டுபிடிப்போம், இந்துவோட ஃபேமிலியை இங்கே வர வைப்போம், அவங்க கிட்ட இந்த 2 கோடி ரூபாவை கிருஷ்ணா கொடுத்தாரான்னு கேட்போம், அவங்க உண்மையை சொல்லுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு நம்ம ககன் வந்து இந்துவோட ஃபேமிலியை மீட் பண்ணி 2 கோடி ரூபாய் செக்கை கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கோடி ரூபாய் செக் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் இந்துவா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தக்கூடாது, இந்த செக்கை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இந்துவோட மாமனார் மாமியார் 2 பேருமே அந்த செக்கை வாங்கிட்டு, நாங்கள் இனிமேட்டு இந்துவை எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துப்போம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அதே மாதிரி இந்த செக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னு நாங்கள் வாயை திறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம அபூர்வா வந்து இந்துவோட மாமனார் மாமியாரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க, கிருஷ்ணா உங்களுக்கு வரதட்சணையா 2 கோடி ரூபாய் கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லையே மேடம், அவங்க எங்ககிட்ட எந்த ஒரு காசுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, ஆமாம், இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கெல்லாம் காசை வாங்கிட்டு இப்படி தானே பொய்ய சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கிருஷ்ணாவுக்கு செம்ம கோபம் வருது, இப்படியெல்லாம் பேசாதீங்க அபூர்வா, நீங்கள் அடுத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, கிருஷ்ணா நீ மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த, அதை மீன் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது பூமிக்கு செம்ம கோவம் வருது. அபூர்வா சித்தி, நீங்களும் தானே மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தீங்க, அதை நீங்கள் மறந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பேச, இதை கேட்டால் அபூர்வாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. பூமி, இப்போ உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா எதுக்காக நீ ஏன் வழியில் குறுக்க வர அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் மற்றவங்களும் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போது நீங்களும் அந்த நிலைமையில இருந்து தானே வந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் வரட்டுமே நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பூமி நறுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. இந்த சைடு இந்துவோட மாமனார் மாமியார் 2 பேருமே, நாங்கள் வரதட்சணை பணமாக 2 கோடியை கிருஷ்ணா கையிலேருந்து நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது சந்திராவுக்கு செம்ம கோவம் வருது, இப்போ எதுக்காக அபூர்வா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அப்போது கிருஷ்ணா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அபூர்வா தானே எல்லா அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுக்கு தெரியாமல் எப்படி அந்த 2 கோடி போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பணத்தை திருடிட்டு தேவையில்லாமல் பழியை என் மேலே போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கிருஷ்ணாவுக்கு மனசு உடஞ்சு போயிடுது. கிருஷ்ணாவால் எதுவுமே பேச முடியாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ பூமி வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க, விடுங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம கிருஷ்ணாவுக்கு மனசே ஆற மாட்டேங்குது. சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. சாரதா கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அழுகிறாங்க. அந்த அபூர்வா என்னைய திருட்டு பழி போட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா, உனக்கு நான் செஞ்ச துரோகத்துக்காக தான் நான் இப்படி எல்லா பாவத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சாவு வரும்னு பார்த்தா அதுக்கு மேலே கொடுமையான விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு, என்னைய மன்னிச்சிரு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கண்ணீர் மல்க கிருஷ்ணா வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. கிருஷ்ணாவோட நிலைமையை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடு கிருஷ்ணா வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போது நம்ம சாரதாக்கு வந்து நட்சத்திரா ஃபோன் பண்ணுறாங்க, ஆண்டி என்னோடய ஃபோனை உங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு அதை ககன் கிட்ட கொடுத்து விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதாவும் சரி அப்படின்றாங்க. ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் நீ போயிட்டு இந்த ஃபோனை நட்சத்திரா கிட்ட கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, என்னாலலாம் முடியாதுமா, என்னால் இந்த வீட்டுக்கு போக முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், இப்போ நான் இந்த ஃபோனை கொண்டு போனேன்னா என் நட்சத்திராவை வந்து ககனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னைய ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீயே இந்த ஃபோனை கொண்டு போய் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் வந்து சொல்கிறாங்க, என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ககன் வரதை தெரிஞ்சுக்கிட்ட நட்சத்திரா வந்து ககன் வர வழியில் வாழைப்பழத்தோலை போட்டுடுறாங்க. அப்போது ககன் வந்து அந்த வாழைப்பழத்தோளத்தில் கால் வைக்கவுமே அப்படியே வலிக்கிட்டு ஓடி போயிட்டு நட்சத்திரா மேலே விழுந்துடுறாங்க. நட்சத்திரம் மேலே விழுந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. என்னது இது, ககன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ நட்சத்திரா வந்து ககனை விடுற மாதிரியே தெரியல. ககன் வந்து சொல்கிறாங்க, நட்சத்திரா என்னை விடு, உங்கள் அப்பா வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சந்திரா வராங்க. இதை பார்த்து அபூர்வோட சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா, கார்பரேட் இருக்கும் அதை வச்சு அப்படியே சுற்றி ககனையும் நட்சத்திராவையும் ஓரமாக தள்ளி விட்டுறாங்க. சந்திரா போனதுக்கப்புறம் அந்த கார்பரேட்டை எடுத்து பார்ப்பாங்க. அப்போ அதில் நட்சத்திராவும் ககனும் இருப்பாங்க. இதை பார்த்ததுமே பூமிக்கு செம்ம கோவம் வரும். அவங்களால அந்த கோவத்தை வெளிப்படுத்தவே முடியாது. அப்போ ககன் வந்து நட்சத்திராவை பயங்கரமாக திட்டுவாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வந்து ககனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாத சரியா, எனக்கு உன்னைய சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதை எதையுமே நட்சத்திரா வந்து காதில் வாங்கியிருக்கவே மாட்டாங்க. இனிமேட்டு என் வீட்டு பக்கம் வர வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம பூமி இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போது கிருஷ்ணா பூமி கிட்ட சொன்னது தான் ஞாபகத்துக்கு வரும். கிருஷ்ணா வந்து பூமி கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ போயிட்டு என் பையன் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு, அதுக்கப்புறம் பாரு ககனை நீ வேற மாதிரி தான் பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொன்னதை கேட்ட பூமி வந்து இனிமேட்டு நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, நம்ம இப்படியே இருந்தோன்னா அப்புறம் ககன் நம்மளுக்கு கிடைக்காமையே போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ககன் பின்னாடியே அழுதுகிட்டே போகிறாங்க. ககன் காரில் ஏறி உட்காந்தோன்னே பூமியும் காரில் ஏறி உட்காடுறாங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக இப்போ காரில் ஏறி உட்காடுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாது, வண்டி எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, நீ நட்சத்திராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, நான் யாரை கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ககன் இப்படி சொன்னதுமே நம்ம பூமி கண்ணில் இருந்து தண்ணி தார தாரையாக ஊற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம பூமி ககனை பார்த்து பயங்கரமாக அழுவாங்க. அப்போ நம்ம ககனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். எதுக்காக பூமி இப்படி அழுதுகிட்டு இருக்க? இல்லை, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உங்கள் மனசில் நான் தானே இருக்கேன், என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படி நட்சத்திராவை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து ககன் கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ ககன் சொல்லுவாங்க, ஆமாம், இருந்தாலும் நீ வந்து உன் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறியே, நீ எல்லாரும் முன்னாடியுமே என்னைய வேற ஆள் மாதிரி தானே பார்க்குறேன், அப்போ எப்படி நான் உன்னை நம்பிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமி வந்து கிருஷ்ணா சொன்னதை தான் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இனிமேட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, ககன் கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ககன் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ககன் பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னம்மா இது, இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ நட்சத்திராவை பார்க்க வந்தேன் அப்படின்ற கோபத்தில் இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உன்னை நான் மனசார காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அவங்களோட லவ்வை ககன் கிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே ககன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் ககன் பூமி மேலே கோவம் இருக்கிற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பூமி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.